விவசாய நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஜா தோட்டம் தாங்க பார்க்கலான்னு வந்தேன். விவசாயி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "தம்பி நான் என்ன மருந்து போட்டாலும் வேலையே செய்ய மாட்டேதுப்பா, துளுப்பே வரமாட்டேது. என்ன நோய் மருந்து அடித்தாலும், என்ன பேன் மருந்து அடித்தாலும் ரிசல்ட்டே தெரிய மாட்டேதுப்பா. அது என்னப்பா பண்ணலான்னு?" சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. என்னடா இது அசால்ட்டான விஷயத்த போயிட்டு அண்ணன் வந்து ரொம்ப சிரமமா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து நேரில் வந்து பார்க்குறேன். தோட்டமே பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷன்ல இருக்குங்க. தோட்டம் ஃபுல்லாவே பில்லு. இவ்வளோ பில்லு இருக்கும்போது நம்ம என்ன மருந்து அடித்தாலும் சரி, என்ன மருந்து கீழே போட்டாலும் சரி, சுத்தமா வேலை செய்யாது. முதல்ல தோட்டத்த வந்து ஒரு கிளீனா வச்சுக்கிட்டு, அடியில மருந்து போடுங்க. புல்லு எல்லாம் இல்லாம, நல்லா களை சீவிட்டு, நல்லா களைக்கொல்லி அடிச்சுட்டு, தோட்டத்த கிளீனா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மருந்து போடுங்க. 2வது நம்ப என்ன மருந்து அடிச்சாலும் கேட்காது. ஏன்னா மருந்து அடிச்சீங்கன்னா, தோட்டத்தில இருக்கிற பேன் எல்லாமே, செடியில இருக்கிற பேன் எல்லாமே கீழ வந்து பில்லுல வந்து உட்காந்துரும். திரும்ப 2, 3 நாள் கழிச்சு திரும்ப இதுல மேல ஏறி வரும். அதனால ஒன்ஸ் ஒரு வேலை செய்றோம்னா, நம்ம அத கரெக்ட்டா செய்யுங்க. அது நம்ம கரெக்ட்டா செய்யாம நம்மளுக்கு எந்த விதமான பலனும் தராது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவு தோட்டத்த வந்து கிளீனா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அக்ரிகிட்ட கேள்வி கேளுங்க. "தம்பி ஏன்பா ஈல்டு வரல? ஈல்டு வர வச்சு தாங்கன்னு." அதுக்காக தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு எப்படி மெத்தட் சொல்லி தரணும், என்ன மெத்தட் பண்ணா எப்படி ஈல்டு வரும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்க இருக்கோம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ரோஜா வச்சுட்டு இருக்க விவசாயிங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப இது ஒரு பயனுள்ள வீடியோ.